வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை, அடை, பணியாரத்தோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான பூண்டு பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு பொடி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல பூண்டை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுள்ள பூண்டை எடுத்து இந்த மாதிரி இடித்த பூண்டாக அரை கப் எடுத்துக்கோங்க. இடித்தாதான் நல்லா பூண்டு உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். அந்த மாதிரி வெந்தால் தான் நம்ம பூண்டு பொடி நிறையா நாள் வச்சுக்க முடியும். அதாவது குறைஞ்சது 15 நாள்னாவது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிதமான தீயிலேயே தான் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அதிகமான தீயில கருகிடக்கூடாது, கசந்த தன்மை வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த பச்சையாக இருக்கிற அந்த பூண்டு தெரியுது, இன்னுமே நம்ம செவக்க வறுக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கணும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதன்னு இருக்கும். பட் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து நொறுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம். அதே சட்டியில் இருக்கிற எண்ணெயிலேயே 1/4 கப் அளவுள்ள உருட்டு உளுத்தம்பருப்பை போட்டுட்டு இதையும் ஒரு மிதமான தீயிலேயே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு செவந்தா சரியாக இருக்கும். இதை தனியாக வேறு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு தனியாக ஒரு தட்டில் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இதை அதே சட்டிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். சப்போஸ் உங்கள்கிட்ட கடையில் வாங்கின ட்ரை கோகோனட், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் நேரம் செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே அதே தட்டிலே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா போட வேண்டாம். இப்போ அதே சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கொத்தமல்லி விதை இதை இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் ஒரு 8லேருந்து 9 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுலேயே அந்த சீரகமும் பெருங்காயமும் கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். அதுக்கப்புறமா அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தட்டிலே இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டது பார்த்திங்கன்னா சொதன்னு இருக்கும். மிளகா ஆறுனதுக்கப்புறமா நல்லா மொறுன்னு நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக வந்துடும். பூண்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பொடி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் முதல்ல உளுத்தம் பருப்பு, மிளகாய், அப்புறம் சீரகம்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்பயே போட்டிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, டேபிள் சால்ட்டுனா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். முதல்ல கரன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் வறுத்ததை சேர்த்துட்டு அதோடையே நம்ம பூண்டு வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்துட்டு உங்களுக்கு பொடி எந்த டெக்ஸ்சரில் இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கிறத விட கொஞ்சம் திருன்னு இருந்தால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 15 நாள் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி அளவுகளோட பூண்டு பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.